அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் பேச இருக்கிறோம். அது சஃபர் மாதமும் ஒடுக்கத்து புதனும். இந்த தலைப்பு ஏன் முக்கியம் தெரியுமா? ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் சஃபர் மாதம் என்று கருதிவிட்டாலே பலவிதமான கருத்துக்கள் பரவ ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் கெட்ட மாதம், இந்த மாதத்தில் திருமணம் வைக்காதீங்க, புது வீடு குடிபூராதீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க, கடைசி புதன்கிழமை வீட்டில் இருக்காதீங்க, கடற்கரைக்கு போய்விட்டு வாங்க, அன்று ஒரு சிறப்பு தொழுகை இருக்குது, இந்த துவாவை ஓதுனா எல்லா கஷ்டமும் நீங்கிடும். இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் நம்மளில் பலர் இவற்றை சிறு வயதிலிருந்தே கேட்டிருப்போம். நம் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நம் ஊரில் இதை வழக்கமாக செய்திருப்பாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமாக நாம் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம் மார்க்கம் பழக்க வழக்கத்தின் மீது கட்டப்படவில்லை. குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவும் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கம் பல ஆண்டுகளாக இருந்தாலும் அதற்கு ஆதாரம் இல்லை என்றால் அந்த மார்க்கம் என்று சொல்ல முடியாது. அதே போல் ஒரு விஷயத்தை மக்கள் குறைவாக செய்தாலும் அதற்கு குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸிலும் ஆதாரம் இருந்தால் அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, முதலில் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்வோம். சஃபர் மாதம் என்றால் என்ன? சஃபர் ஹிஜ்ரி ஆண்டுடைய 2வது மாதம். அல்லாஹ் படைத்த 12 மாதங்களில் ஒரு மாதமாகும். இதற்கு மேல் குர்ஆனில் அல்லாஹ் சஃபர் மாதம் கெட்ட மாதம் என்று சொல்லவில்லை, சஃபார் மாதம் அபசகுண மாதம் என்றும் சொல்லவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, லா அத்வா வலா தயரத வலா ஹமத வலா ஷஃபர். அதாவது ஷஃபர் மாதத்தில் அபசகுணம் இல்லை. இந்த ஹதீஸ் ஏன் சொல்லப்பட்டது? ஏனென்றால் இஸ்லாத்தின் முன் வாழ்ந்த அரபு மக்கள் சஃபர் மாதத்தை பார்த்து பயந்தாங்க. இந்த மாதத்தில் பயணம் செய்ய மாட்டாங்க, நல்ல காரியங்களை ஆரம்பிக்க மாட்டாங்க, இந்த மாதம் கெடுதலை கொண்டு வருங்கிறது நம்பினாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக உடைத்தாங்க. அவங்க சொல்ல வந்த என்ன செய்தி என்ன தெரியுமா? மாதங்கள் கெடுதல் செய்யவில்லை, அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் நடக்காது. இதுதான். அன்பானவர்களே, இன்று 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மூட நம்பிக்கை வேறு வேறு பெயர்களை நம்மிடம் வந்திருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமான ஒன்று ஒடுக்கத்து புதன். இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஒடுக்கத்து புதன் என்ற பெயர் குர்ஆனில் இருக்கிறதா? ஷஹீஹான ஹதீஸில் இருக்கிறதா? அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி அல்லது மற்ற சஹாபாக்கள் யாராவது இந்த நாளை சிறப்பித்திருக்காங்களா? அந்த கேள்விக்கான பதிலை இன்று நம்ம ஆதாரத்தோடு தேட போகிறோம். ஏனென்றால் மார்க்கத்தில் உணர்ச்சியை விட ஆதாரம் தான் முக்கியம், பழக்கத்தை விட சுன்னா தான் முக்கியம். மக்கள் சொல்வதை விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்வது தான் முக்கியம். அதனால் இந்த பயானை ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாக கேளுங்க. இந்த ஒரு பயான் பல ஆண்டுகளாக நம் மனதில் இருந்த சில சந்தேகங்களுக்கு அல்லாஹ்வின் உதவியால் தெளிவான பதிலை தரலாம். அன்பான சொந்தங்களே, இப்போது நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒடுக்கத்து புதன் என்ற வழக்கம் எப்படி வந்தது? இந்த பெயர் குர்ஆனில் இல்லை, சஹீஹான ஹதீஸில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெயரை பயன்படுத்தவும் இல்லை. சஹாபாக்களும் இந்த நாளை ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடியதாகவும் நம்பகமான ஆதாரங்களும் இல்லை. அப்படியானால் இந்த வழக்கம் எப்படி வந்தது? வரலாற்று நூல்களை பார்த்தா பின்னால் சில பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்கள் சமூகங்களில் சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை ஒரு நினைவு நாளாக அனுசரிக்கும் பழக்கம் உருவாச்சு. ஏன்? சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தமது இறுதி நோயுடைய காலத்தில் ஒரு புதன்கிழமையில் வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களை சந்தித்தாங்க என்று கூறப்படும் சில வரலாற்று செய்திகளை இதில் இணைத்துட்டாங்க. ஆனால் அந்த செய்தியில் எதிலும் இந்த நாளை ஆண்டுதோறும் சிறப்பிக்க வேண்டும் என்று அவங்க கட்டளையிடலை. அதே போல் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தொழுகை தொழ வேண்டும் என்றும் இல்லை, இந்த நாளில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் இல்லை. அன்பானவர்களே, இதில் தான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த சம்பவத்தை
ஆண்டுதோறும் ஒரு மார்க்க வழிபாடாக மாற்றுவதற்கு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் இல்லை என்றால் நாம் அதை மார்க்கமாக மாற்ற முடியாது. இதற்கு ஒரு எளிய உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல பயணங்கள் செய்தாங்க, பல இடங்களில் தங்கினாங்க, பல நாட்களில் பல சம்பவங்கள் நடந்தன. அதற்கு அந்த நாளை அனைத்தையும் நாம் ஆண்டுதோறும் சிறப்பானதாக கொண்டாட முடியுமா? இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செய்ய சொல்லலை. அதுதான் சுன்னாவை பின்பற்றுவது. அன்பான சொந்தங்களே, இன்று ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் என்னென்ன நடக்குது தெரியுமா? சிலர் அந்த நாளில் கடலுக்கு செல்கிறாங்க, சிலர் பூங்காவுக்கு செல்கிறாங்க, சிலர் சிறப்பு தொழுகை தொழுகிறாங்க, சிலர் இன்று வீட்டில் இருந்தால் ஆபத்து என்று நம்புகிறாங்க. இப்போது நாம் நம்மையே கேட்க வேண்டும், இவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தார்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? பதில் இல்லை. அப்படி என்றால் ஒரு முஸ்லீமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் கொடுத்த நாளாக மதிக்க வேண்டும். பயப்பட வேண்டியது ஒரு புதன்கிழமையை அல்ல, அல்லாஹ்வின் கோபத்தை. கவலைப்பட வேண்டியது ஒரு மாதத்தை அல்ல, நம் அமல்களை. அன்பானவர்களே, மார்க்கத்தில் ஒரு பெரிய கொள்கை இருக்கிறது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு நாளுக்கு சிறப்பு கொடுத்திருந்தால் அந்த சிறப்பை நாமும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவர்கள் சிறப்பு கொடுக்காத ஒரு நாளுக்கு நாம சிறப்பு உருவாக்க மாட்டோம். இதுதான் சுன்னாவை பற்றி பிடிக்கும் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் செய்யப்படும் சிறப்பு தொழுகைகள், துவாக்கள், கடலுக்கு செல்வது போன்ற பழக்கங்கள் இஸ்லாமிய ஆதாரம் இருக்கிறதா, அறிஞர்கள் என்ன கூறுகிறாங்கிறத பற்றி பார்ப்போம். அன்பானவர்களே, இப்போது நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த நாளை செய்யப்படும் சில பழக்க வழக்கங்களை பார்ப்போம். சில இடங்களில் ஒடுக்கத்து புதன் அன்று கடலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுறாங்க. சிலர் ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டுங்கிறாங்க, சிலர் தோட்டங்களுக்கு செல்ல வேண்டுங்கிறாங்க, சிலர் வீட்டுகளுக்கு இருக்கக்கூடாது என்று நம்புகிறாங்க. இன்னும் சிலர் அன்று வானத்திலிருந்து பல சோதனைகள் இருக்கும், அதனால் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறுறாங்க. அன்பான சொந்தங்களே, இந்த நம்பிக்கைகளுக்கு சஹீஹான ஹதீஸ் எந்த ஆதாரமும் இல்லை. அதே போல் சிலர் இந்த நாளை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையால் தொழுவ வேண்டும், ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓத வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சூறாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்று கூறுகிறாங்க. இவற்றுக்கு நம்பகமான ஆதாரங்கள் இல்லை. இதை கூறுவதோடைய நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் உம்மத்திற்காக மிகவும் அன்பானவர்களாக இருந்தாங்க. இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாளில் ஒரு சிறப்பு தொழுகை இருந்திருந்தால் அதை நமக்கு சொல்லாமல் விட்டுருப்பாங்களா? இல்லை. இந்த நாளில் ஒரு சிறப்பு துவா இருந்திருந்தால் அந்த சஹாபாக்கள் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா? இல்லை. அப்படியானால் நாம் இன்று புதிதாக உருவான வழக்கங்களை மார்க்கமாக ஏற்றுக்கொள்வது சரியா? நிச்சயமாக இல்லை. அன்பானவர்களே, இதன் அர்த்தம் இந்த நாளில் துவா செய்யக்கூடாது இல்லை. துவா செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நஃபிலான தொழுகை தொழலாம், இஸ்திஃபார் செய்யலாம். ஆனால் அவற்றை ஒடுக்கத்து புதனுக்கென்ற சிறப்பான தொழுகை இது என்று சொல்ல வேண்டாம் என்று நம்பக்கூடாது. ஏன்னா இந்த அமல் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமல். வெள்ளிக்கிழமை மட்டுமில்லை, ரமலான் மட்டுமில்லை, சஃபர் மாதம் மட்டுமில்லை, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டிய அமல். அன்பானவர்களே, மார்க்கத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ததை செய்கிறது, அவங்க செய்யாததை மார்க்கம் என்று உருவாக்கம் இருப்பது. அதுதான் நம்ம பாதுகாக்கும். இதுதான் நம்முடைய ஈமானியம் பாதுகாக்கும். அன்பானவர்களே, ஒடுக்கத்து புதன் குறித்து ஒரு முஸ்லீம் மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான நினைவூட்டல் என்னங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பயானில் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா,
சஃபர் மாதம் என்ன கெட்ட மாதம் அல்லங்கிறத பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபர் மாதத்தில் அபசகுணம் இல்லைங்கிறத தெளிவாக கூறியதை பார்த்தோம். ஒடுக்கத்து புதன் என்ற பேரில் குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ ஆதாரம் இல்லைங்கிறத பார்த்தோம். அன்று சிறப்பு தொழுகை, சிறப்பு துவா, வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், கடற்கரைக்கு செல்ல வேண்டும் போன்ற பழக்க வழக்கங்கள் நம்பகமான மார்க்கம் ஆதாரம் இல்லைங்கிறத பற்றி புரிந்து கொண்டோம். அன்பானவர்களே, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படியானால் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? பதில் மிகவும் எளிமையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதை செய்யணும், அவங்க விட்டதை நாம் விட வேண்டும். அதுதான் சுன்னாவை பின்பற்றுவது. இன்று நம் சமுதாயத்தில் ஒரு ஆபத்தான நிலை உருவாகியுள்ளது. மக்கள் கேட்குறாங்க, எல்லாரும் இதைத்தான் செய்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு முஃமினும் கேட்க வேண்டியது கேள்வி வேறு. இதற்கு ஆதாரம் என்ன? அதற்கு ஒரு கேள்வி நம்மை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். அன்பானவர்களே, நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையை ஒரு மாதம் மாற்றாது, ஒரு கிழமை மாற்றாது, ஒரு தேதியும் மாற்றாது, அல்லாஹ் தான் மாற்றுகிறான். அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை வைத்த மனிதன் சஃபர் மாதத்தில் பயப்பட மாட்டான், புதன்கிழமையை கண்டு அஞ்ச மாட்டான், ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ கெட்டதாக நினைக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் என் இறைவனின் கையில் தான் இருக்கின்றன. அதுதான் தவக்கல். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, அரண்மனை அல்ல, சுன்னாதான். அந்த சுன்னாவை பற்றி பிடித்தால் நாம் வழி தவற மாட்டோம். அதனால் ஒரு வேண்டுகோள், இன்று வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த பயானிலிருந்து கேட்ட பல விஷயங்களை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். அன்போடும் உண்மையாகவும் ஆதாரத்துடன் பேசுங்கள். ஒருவருடைய பழக்கத்தை இகழாதீர்கள், ஒருவரை அவமதிக்காதீங்க. ஏன்னா உண்மையை சொல்லும் முறையும் இஸ்லாமிய முறையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூறுறாங்க, உமது இறைவனின் பாதையில் பக்கம் ஞானத்துடன் அழகிய அறிவுரையுடன் அழைப்பீராக. இதனால் நாமும் ஞானத்துடன் பேசவும், அன்புடன் விளக்குவோம், ஆதாரத்துடன் அழைப்போம். அன்பானவர்களே, இன்றைய பயான் ஒரு சுருக்கமான நினைவூட்டலாக முடிக்க விரும்புகிறேன். சஃபர் மாதம் ஒரு கெட்ட மாதம் அல்ல. ஒடுக்கத்து புதன் என்ற நாளுக்காக இஸ்லாத்தில் தனிப்பட்ட வணக்கங்கள் நிர்ணயிக்கப்படவில்லை. ஒரு முஸ்லீமுடைய பாதுகாப்பு ஒரு நாளில் இல்லை, அல்லாவின் மீது வைத்திருக்கும் ஈமானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடிப்பது தான் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான மார்க்க அறிவை வழங்குவானாக, அந்த அறிவின் படி அமல் செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. நம் இதயங்களில் இருக்கும் எல்லா மூட நம்பிக்கைகளையும் நீக்கி குர்ஆனையும் சஹீஹான சுன்னாவையும் உறுதியான பற்றி பிடிக்கும் அடியாளர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிர ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதத்துடைய சிறப்பை பற்றி உங்களுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.